இப்போ 1 மாசமா போகுது. பெனிடோ ரெஜிஸ்டர். ஓகே ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப விடுதலை கிடைச்சிட்டு இப்ப குடியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப அவங்க வந்து குடிக்கிறது இல்லையா பையா வந்து? அவர் இப்ப குடி இல்ல. குடியை நான் விட்டுட்டு நான் நீங்க சொல்லி தந்த மாதிரி தேவனுடைய அறிக்கையை சொல்லி சொல்லி 3 மணிக்கா ஜெபிச்சு அந்நிய பாசையில ஜெபிக்கிறது. கட்டடு அறுபட்டு அந்த ஜெபம் இல்லாட்டிதான் சரியான பிரச்சனையா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மீது மரண இருள் விழுந்துவிட்டால் அவ்வளவுதான், அவனுக்குள் ஒரு மரண பயம் வந்துவிடும். அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கடினம். அநேகர் மரண இருளின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்க முடியாமல், இந்த இரவு நேரம் ஏன் வருகிறது, வராமல் இருந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அங்கலாய்ப்பார்கள். அதே போல நீங்களும் இன்றைக்கு மரண பயத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறது. பிரியமானவர்களே, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்குள் இருக்கிற அந்த இருள் எல்லாம் விலகி போகும். அதற்குத்தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக அவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தாவே, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சம் என் வாழ்க்கையில் வரட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நீங்கள் கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, இந்த வெளிச்சம் உங்களுக்குள் வந்துவிட்டால் இருள் தானாகவே போய்விடும். ஒரு சகோதரர் மரண பயத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்குள் எப்போதும் நான் மரித்து போய் விடுவேனோ என்கிற பயம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் இரவில் கண்களை மூடி நிம்மதியாக தூங்க மாட்டார். ஒருவேளை நான் தூங்கி கொண்டிருக்கும் போது தூக்கத்திலேயே என் உயிர் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற பயம். அதனால் இரவு முழுவதும் தூங்காமல் அவர் வெடித்து கொண்டே இருப்பாராம். அலுவலகத்திற்கு போய் உட்கார்ந்திருந்தால் மின் விசிறி அருந்து என் தலைமையில் விழுந்து நான் மரித்து போய்விடுவேனோ என்கிற பயம். 2 சக்கர வாகனத்தில் போனால் யாராவது நேராக வந்து மோதி எனக்கு விபத்து ஏற்படுத்தி நான் மரித்து போய்விடுவேனோ என்கிற பயம். அல்லது பேருந்தில் போனால் பேருந்து எங்கேயாவது விபத்தில் சிக்கி கவிழ்ந்து நான் மரித்து போய்விடுவேனோ என்கிற ஒரு பயம் இருந்தது. பிரியமானவர்களே, இப்படியாக அந்த சகோதரர் இரவும் பகலும் மரண பயத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அவர் திரும்பி தன் சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவருக்கு அந்த மரண பயத்திலிருந்து ஒரு நிரந்தரமான விடுதலை கிடைத்தது என்று சொல்லி அவர் சாட்சி கூறினார். பிரியமானவர்களே, காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் ஜெயித்தவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அவ்வளவு மகிமை நிறைந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை போல இரத்தமும் சதையும் கொண்ட ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் அவதரிக்க காரணம் என்ன? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதனுக்குள்ளே காணப்படுகிற சகலவிதமான பயங்களில் இருந்தும் அவனை விடுதலையாக்கி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அருள்வதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவர் வந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறதா? இந்த பயத்திலிருந்து மீண்டு வெளியே வர வழி தெரியாமல் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியாமல் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் மனதுக்குள் குழம்பி கலங்கி போய் இந்த வாழ்க்கை வாழ்வதை விட மரித்து போனால் நலமாயிருக்கும் என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, கவலைப்படாதே, நான் உன்னை வாழ வைப்பேன் என்று உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காகத்தான் அவர் அன்றைக்கு சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்தார். உங்களுக்காக மரிக்க தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்தின் வழியாக அவர் கடந்து போனார். கடைசியாக அந்த மரணத்தை அவர் ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். பரிசுத்த பவுல், மரணமே உன் கூரெங்கே,
பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சவால்விட காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் மரணத்தை ஜெயித்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டதினால்தான் அவருக்குள் மரண பயமே இல்லாமல் இருந்தது. பரிசுத்த பவுலை போல இன்றைக்கு நீங்களும் மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க முடியும் பிரியமானவர்களே. அதற்காகத்தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் ஐயா என் உள்ளத்தில் இருக்கிற இந்த பயம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாகவே என் தேவன் பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அவர் விடுவிப்பார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான பயங்களிலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாகவே ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் நீதியின் சூரியனே உமக்கு நன்றி அப்பா. ராஜா, எங்கள் உள்ளத்தில் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறவரே, எங்களுக்குள் காணக்கூடிய அத்தனை இருளையும் நீக்கி நீர் வெளிச்சமாய் எங்கள் உள்ளத்தில் தங்குகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமா ராஜா ஏசப்பா, பாவ இருளை என்னை விட்டு நீர் அகற்றியருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நீங்கள் அதை சொல்லுகிற பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ இருளை நிச்சயமாகவே நீக்கி போடுவார். உங்களுக்குள் வரக்கூடிய பயத்தின் ஆவியை அவர் முற்றிலுமாக நீக்கி போடுவார். பிரியமானவர்களே, பூரணமான விடுதலையை எனக்கு தருவீராக என்று சொல்லுங்கள். இரவு நேரங்களில் தூக்கமில்லாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளில் விசேஷித்த விதமாக என் தேவன் பேசுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் பயத்தை புறம்பே தள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசாகிய இந்த இருள் உங்கள் குடும்பத்திற்குள் வந்திருக்கிற வியாதிகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் நிச்சயமாகவே அது உங்களை சமாதானத்தை கெடுத்துவிடும் பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வெளிச்சம் உங்களுக்குள் வரும் என்று சொன்னால் உங்களுக்குள் காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் வேதனைகளும் போராட்டங்களும் உங்களை விட்டு விலகி போகும். உங்களுக்குள் சமாதானம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ராஜா, உம்முடைய வெளிச்சம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பயங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுள். எஸ்டடி வியாதியினால் வருகிற பயங்கள் இந்த காலை வேளையில் நீங்கட்டும். பிசாசின் போராட்டத்தினால் வரக்கூடிய பயங்கள் நீங்கட்டும் அப்பா. தன் பாவத்தினால் ஐயோ இந்த தவறை நான் செய்துவிட்டேனே, இங்கே தேவன் என்னை மன்னிக்க மாட்டாரா என்று சொல்லி பயத்தினால் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பாவத்தை கண்டு ஹல்லேலூயா இயேசுவே பயந்து அப்பா புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ராஜா, உம்மிடத்தில் வருகிற பொழுது நீர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர். மனம் திரும்ப விரும்புகிற அப்பா ஒரு ஆடு அவருக்கு போதுமானது என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பாத 99 ஆடுகளை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரு ஆடுக்காக அவர் பாலைவனமாக இருந்தாலும் சரி, வனாந்திரமாக இருந்தாலும் சரி, மேடு பள்ளங்கள் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா அது பாதாளமாகவே இருந்தாலும் சரி, என் தேவன் அங்கே இறங்கி அவர்களை தூக்கி எடுப்பார் என்பதுதான் வேத சத்தியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அப்பா இந்த காலை வேளையில் நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். மரண பயத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். உங்கள் வாழ்க்கையில் அவர் வர விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரும் என்று சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ என் தேவன் உங்கள் இதயத்துக்குள் இந்த காலை வேளையில் அவர் வருவார். பிரியமானவர்களே, உங்களுக்குள் காணக்கூடிய மரண இருளின் பயத்தை அவர் நீக்கி போடுவார். காரணம், அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் வென்றவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். அவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக அவர் இப்பொழுது இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தம்முடைய மார்பில் அவர் நம்மை போட்டுக்கொள்ளக்கூடியவர். நம்மை கட்டி அணைத்து முத்தமிடுகிறவர். அவர் அது மாத்திரமல்ல, தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். தன்னுடைய கண் விழிகளுக்குள்ளாக உங்களை அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பின்ன ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? உங்கள் பயத்தை புறம்பே தள்ளுங்கள். ஏனென்றால் பயம் தேவனை மறுதலிப்பதற்கு ஒரு அடையாளமாகவும் அது இருக்கிறது. ஆகவே பயத்தின் ஆவியை தேவன் நமக்கு தரவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்
மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பிள்ளைகளை அப்பா பிசாசானவன் பயமுறுத்துகிறானோ, ஒருவேளை அவன் அப்பா திருமண காரியங்களை காட்டி பயமுறுத்தலாம், கற்பத்தில் கனியில்லை என்று சொல்லி காட்டி பயமுறுத்தலாம், உன் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த கேஸ் அது முடிவுக்கு வராது என்று சொல்லி பயமுறுத்தலாம், உன் வியாதி நீங்காது, அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிந்து போகும், நீ இப்படியே மரித்து போவே என்று சொல்லி அந்த பயம் வரலாம். ஆனாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்பொழுதும் நான் உன்னை சுற்றிலும் இருக்கிறேன், உன் வலப்பக்கம் நானே இருக்கிறேன், உன் இடப்பக்கம் நானே இருக்கிறேன், நீ வீட்டை விட்டு வெளியே போகிற பொழுது உனக்கு முன்பாக நான் செல்கிறேன், உன் பாதைகளை நானே செவ்வைப்படுத்தி தருகிறேன், விசுவாசிப்பாய் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்வாயாக. ஏனென்றால் ஆமேன் என்பதும் இயேசுவின் நாமத்தில் உண்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம் இயேசுவே பயத்தின் நெருக்கத்தில் இருக்கிறார்களோ, அப்பா இரவு நேரங்களில் என்னால் தூங்க முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்களோ, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, ஒருவேளை பிரயாணத்தில் போகிற பொழுது பயம் உண்டாகலாம், குடும்ப சூழ்நிலையை பார்க்கிற பொழுது பயம் உண்டாகலாம், ஐயோ எனக்கு வருமானம் குறைவாக இருக்கிறது, எப்படி என் குடும்பத்தை நான் கரை சேர்ப்பேன், எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வைப்பேன், ஐயோ என் பிள்ளைக்கு திருமண நாட்கள் நெருங்குகிறது, அதற்கென்று நான் ஒன்றுமே சேர்க்கவில்லையே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி எல்லாம் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? பிரியமானவர்களை, உங்கள் பயத்தை புறம்பே தள்ளுங்கள், எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நீங்கள் அவரிடத்தில் பேசுங்கள். நிச்சயமாகவே என் தேவன் அதிசயங்களை செய்வார். மகத்துவமுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, உன்னதமான தெய்வமே, ராஜா உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத உம்முடைய மகிமையும் வல்லமையும் ஆற்றலும் இறங்கட்டும் அப்பா. அடிமைத்தனத்தின் ஆவிகள் முற்றிலுமாக பிள்ளையுடைய சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும் ராஜா. ஆமா ராஜா, குடிக்கு அடிமையா இருக்கிற பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து ராஜா அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நான் மது குடிக்கவில்லை என்று சொன்னால் என் கைகள் நடுங்குகிறது, எனக்கு ஒரு தலை சுற்றல் போல் வருகிறது, என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய எத்தனையோ பேரை நான் கேட்டிருக்கிறேன் அப்பா. ஆனாலும் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே, நீர் விளம்புகிறதாவது யார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஐயோ இந்த பாவ இச்சையில் நான் விழுந்திருக்கிறேன், இந்த விபச்சார பாவத்தை நான் செய்கிறேன், என்னால் இதிலிருந்து மீள முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவையில் அவர் உங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்தை நினைவு கூறுங்கள். நிச்சயமாகவே இந்த அசுத்த கிரியைகள் உங்களை விட்டு விலகி போகும். உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஹல்லேலூயா இந்த தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். தன் சரீரத்திலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டாரே, உணர்வுகள் மூலமாக வரக்கூடிய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி சிலுவையிலே தன்னுடைய உணர்ச்சிகளை அவர் கட்டுப்படுத்தினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டாரே, எல்லா வலிகளையும் அவர் தாங்கி கொண்டாரே. காரணம் நம்மை விடுதலையாக்கும்படிக்கு. விடுதலை நாயகனாய் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுதே இயேசுவின் வல்லமை இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தத்தை ஒருவேளை அப்பா வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அப்பா பிரயாணத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நெருக்கமான சூழலிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம், மருத்துவமனையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்பா இப்பொழுதே உம்முடைய கரம் அதே இடத்துல இறங்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் பலவீனர்களாய் அல்ல பலவானாய் நீர் உருவாக்கி இருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அப்பா உயர்வார்கள், மேன்மை அடைவார்கள், திருப்தி அடைவார்கள், சமாதானமாக இருப்பார்கள் என்பது நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ராஜா, உம்மிடத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கிறீர். இந்த காலை வேளையிலும் அப்பா சூழ்நிலை நிமித்தமாக பயத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் விசேஷித்த விதமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். யாரெல்லாம் அப்பா பயத்தில் இருக்கிறாங்களோ, தன் எதிர்காலங்களை குறித்து பயப்படுகிற பயங்கள் இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும். ஐயோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது, என் சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது, இனி நான் என் பிள்ளையை எப்படி வழி நடத்துவேன் என்கிற பயம். இல்லை என்று சொன்னால் ஐயோ எனக்கு திருமண
திருமணம் எனக்கு லேட்டாக நடந்தது. எனக்கு ஆனால் என் பிள்ளையுடைய வயது மிக குறைவாக இருக்கிறது. எனக்கோ வயது சென்றுவிட்ட நான் முதிர் வயதாக இருக்கிறேனே, இந்த பிள்ளையை எப்படி கரை சேர்ப்பேன் என்கிற பயத்தில் யாரோ ஒரு சகோதரர் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தராகிய நான் இருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்குள் இருக்கிற மரண பயம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும், வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எதற்கெடுத்தாலும் ஒரு பயம். ஆமென். இயேசப்பா, இந்த நேரத்திலும் யாருக்குள்ளெல்லாம் அப்படிப்பட்ட பயத்தின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதோ அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாக வெளியேற கடவுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரீபாதலபா ஷிக்கலபா ரிக்கலதியாந்துனதேபி. அப்பா, இந்த வியாதியின் நிமித்தமாக நான் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, இந்த வியாதி என்னை அழித்து விடுமோ, என் குடும்பங்களை நான் கவனிக்க முடியாமல் போய்விடுமோ, ஐயோ நான் மரித்து விட்டால் என் பிள்ளைகளை யார் கவனிப்பார் என்கிற ஏக்கத்தோடு படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சகோதரியின் மேலே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலவீனமான இந்த சரீரத்துக்குள் ஆவியானவருடைய வல்லமையும் ஆற்றலும் இப்பொழுது இறங்கட்டும். அப்பா, ஒரு புதிய ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ள இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். படுக்கையில் படுத்திருக்கிற அப்பா, அந்த மகளுக்குள்ள காணக்கூடிய பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கிடவது. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய பலத்தை நான் உனக்குள் தருகிறேன். கழுவுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல அது திரும்புகிறது. காண்டா மிருகத்துக்கொப்பான பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நேரத்திலும் அப்பா விசுவாசத்தோடு ஹல்லேலூயா இயேசப்பா இதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, புதிய பலத்தால் நீர் நிரப்புவீராக. இயேசப்பா, இப்பொழுதும் அப்பா இரத்தப்போக்கு வியாதி, ஆமா ராஜா இயேசப்பா, ராஜா தீராத இந்த பிரச்சனை, எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் சற்றும் சுகமடையாத சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதவிடாய் பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த இரத்தப்போக்கு பிரச்சனைகள், இதனால் வரக்கூடிய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அவைகள் பரிபூர்ண சுகம் அடையட்டும். அப்பா, பரிபூர்ண சுகம் அந்த சகோதரிக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய தொடுதலை அந்த மகள் இப்பொழுதே உணரட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல் இந்த நேரத்தில் அந்த மகள் மேல் அசைவாடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பலவீனர்களை பலவானாய் மாற்றுகிற என் தேவன் அப்பா, நீங்க தள்ளாடுகிற முழங்கால்கள் நிமிரச் செய்கிறவர் என் ஆண்டவர், சத்துருவை வெட்கப்படுத்துகிறவர் இயேசுவின் நாமத்தினாலே. இவளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போகும் என்று நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக என் தேவன் அப்பா உம்முடைய பிள்ளையுடைய தலையை நீர் உயர்த்துவீராக. தீங்கு நாளிலே அவர் நம்மை தம்முடைய கூடார மறைவிலே அவர் மறைத்து வைத்து பாதுகாக்கிறவராம். அப்பா, ஒருவேளை இந்த நாளிலும் அப்பா தீமையை அனுபவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஐயோ கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதே, இது நிமித்தமாக என்னை அவர்கள் தொந்தரவு செய்கிறார்கள், தகாத வார்த்தைகளை பேசுகிறார்கள், நான் அவர்களுக்காக எங்கே ஒளிந்து ஓடட்டும் என்று சொல்லி பயப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆமராஜா இயேசுவே, இப்பொழுதே ஒரு புதிய பலன் அவர்கள் சரீரத்தில் இறங்கட்டும், எண்ணங்களில் மாற்றம் உண்டாகட்டும், இதயத்தில் ஒரு தைரியம் வரட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிச்சயமாகவே இந்த கடன் பிரச்சனைகளை என் தேவன் அவர் மாற்றி தருவார். என் பிரயாசத்தின் பலனை அவர் ஆசீர்வதிப்பார். என் கடனெல்லாம் தீர்த்து வைக்க அவர் வழிகளை உண்டாக்குவார் என்று சொல்லி
விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் கரங்களை நீர் வைப்பீராக அப்பா. ஆசீர்வதிக்கும் என் தேவன், இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, சைனஸ் பிரச்சனை உள்ள அப்பா ஒரு பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா இயேசுவே, சைனஸ் பிரச்சனை, குனிந்து அப்பா பாடங்களை கூட படிக்க முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற ஒரு மகளை நீர் எனக்கு காண்பிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்திலும் அப்பா பிதாவே, இந்த சைனஸ் பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி போக கடவுது. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. ஓ ரீபதலவா ஷிக்கல பரிக்கல தியாந்துனி, மொபைல் அடிமைத்தனத்தில் இருக்கிற அப்பா பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மகனை குறித்து ஒரு தாய்ப்படக்கூடிய கஷ்டம். அமராஜா எஸ்அப்பா, அந்த மகன் 24 மணி நேரமும் எப்பொழுதும் மொபைலுக்கு அடிமையாக இருந்து அறையை பூட்டி கொண்டு அந்த அறைக்குள்ளே யாரையும் விடாது அப்பா சத்துருவின் பிடியில் சிக்கி இருக்கிற மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சத்துடைய சகல கிரியைகளும் இந்த காலை வேளையில் முறியடிக்கப்பட்டு போகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பலத்தாலே இப்பொழுதே அந்த மகனை நிரப்புவாராக. பலவீனமாயிருக்கிற அப்பா, அடிமையாயிருக்கிற அந்த மகனுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகட்டும், ஒரு பலன் வரட்டும், ஒரு தைரியம் வரட்டும். ஹல்லேலூயா. அறையை விட்டு வெளியிலே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னால் படிக்க முடியும் என்கிற எண்ணம் அந்த மகனுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொபைல் அடிமையாக இருக்கிறது நிமித்தமாக இயேசுவே, அது நிமித்தமாக ஐயோ என்னால் படிக்க முடியாது என்கிற பயம் அந்த மகனுக்குள் இருக்கிறதாக ஆவியானவர் என்று உணர்த்துகிறேன். ஹல்லேலூயா. இது நிமித்தமாக அப்பா படிக்க போகாதபடி வீட்டிற்குள் அடங்கி இருக்கிற அந்த பிள்ளைக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவரே அப்பா, வார்த்தைகளை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்பா, சுகர் பிரச்சனை, டயபெட்டிஸ் காரணமாக காலில் எனக்கு ஒரு விரல் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து இன்னும் அது புண்ணு ஆறாமல் அது ரணமாக இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பரிபூர்ண சுகம் இப்பொழுதே உங்கள் கால்களுக்குள்ள இறங்கட்டும். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே அந்த இடத்துல தெளிக்கப்படட்டும். ஒரு பரிபூர்ண சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்ட அந்த காயங்களிலிருந்து வரக்கூடிய, அந்த தழும்புகளிலிருந்து வரக்கூடிய அற்புதமான சுகம் இப்பொழுதே உங்கள் காயங்களை ஆற்றுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆற்றுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் நின்றும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் எங்களை தப்புவிக்கிற எங்கள் தெய்வமே, பொல்லாத பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவே, உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவியே, பயமுறுத்துகிற பிசாசை, பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலிருந்து காலை வேளையில் விலகி போவதாக. ஹல்லேலூயா. குடும்பத்திற்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். கணவன் மனைவிக்குள்ள இயேசுவே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண காரியத்தில் பிரிவினையாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே அப்பா என் தேவனுடைய கரம் இறங்கட்டும் அப்பா. சமாதானத்தின் தேவன் குடும்பங்களில் சமாதானத்தை கொண்டு வருவாராக. அமராஜா, பிரிந்த உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கற்பத்தின் கனிக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அதிக வருஷமாகிவிட்டது, ஆனாலும் என் கற்பத்தில் கனி இல்லை. இது நிமித்தமாக அக்கம் பக்கத்தார் பேசக்கூடிய வார்த்தைகள், ஏன் சொந்த உறவுகள் பேசக்கூடிய வார்த்தைகளை என்னால் கேட்க முடியல, சகிக்க முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற சகோதரியே, என் ஆண்டவர் உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே, ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் ஆற்றலும் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கட்டும், இறங்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் சாட்சிகள் உருவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகத்துவமுள்ள கரம் இறங்குவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையை மாற்றித்தரும் என் தேவன் இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், என்னை கரம் பிடித்து தூக்கும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அதிசயம் நடக்கட்டும் அப்பா. எஸ்டர் இயேசுதான் என் இரட்சகர், அவரே என் மீட்பர், அவரே என் விடுதலை நாயகன். எனக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து இருக்கிறார். ஆகவே இந்த கவலையை, இந்த கஷ்டங்களை, இந்த பயத்தை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வியாதியை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்த என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இந்த சரீரம் கர்த்தருக்கே சொந்தம் என்று என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் அறிக்கை பண்ணுங்களேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தை நான் உமக்கே தருகிறேன். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல
முடியும். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் மூன்றையும் அப்பா உங்கள் கரத்தில் தருகிறேன் அப்பா. நீங்கள் என்னை பயன்படுத்துங்க, நீங்கள் என்ன பயன்படுத்துங்கப்பா, நீங்கள் என்ன பயன்படுத்துங்க. மனுஷர்கள் கைகளில் அல்ல, பிசாசின் கைகளில் அல்ல, நான் உம்முடைய கரங்களில் நான் தருகிறேன். படைத்தவருக்கே நான் என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லக்கூடிய அப்பா ஒவ்வொரு நபர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அளவில்லாமல் ஊற்றுவாராக. ரீமா ஷீதிலியா ரீகாலாபா ஷீமி திகா லாமா ஷிக்கலா தியா மியூயா தானா ரிக்கா நின்னிலபா மௌஷிக்கா லிபிரியா குல தேவ அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நிரப்புவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். புதிய பலத்தால் நிரப்புவதாக. ஆமாராஜா எசப்பா, பிள்ளைகளை முகமுகமாய் நீர் சந்திப்பீராக. உம்முடைய சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும் அப்பா. ஆமாராஜா, கூப்பிட்டு பேசும் என் தேவன் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா எசப்பா, உம்மை தரிசிக்க விரும்புகிற பிள்ளைகள் உம்மை தரிசிப்பார்களாக. தேவ வல்லமையும் தேவ ஆற்றலும் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் சூழ்ந்து கொள்ளட்டும். இருக்கிற இடத்தில் அளவில்லாத சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களில் நிரப்பட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை முடித்து எழும்புகிற பொழுது அப்பா ஒரு புதிய பலத்தால் உம்முடைய பிள்ளைகள் எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டுவேன் என்கிற ஆழமான ஒரு தைரியம், விசுவாசம் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை இருதயத்தில் ஆழமாக விழட்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினால் இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளை நீர் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.